Hi, good morning. Welcome to Style One Pondy Bazaar, T Nagar. சாரிக்கு ஒரு ஃபுல் செக்மெண்ட் பார்த்துருக்கோம், லெஹங்காக்கு ஒரு ஃபுல் செக்மெண்ட் பார்த்துருக்கோம். எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபுல் செக்மெண்ட்டில் ஒரு ஃபுல் வெரைட்டி பார்த்துருக்கோம். பட் ப்ளவுஸ்க்காக மட்டும் இந்த ஃபுல் செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டைல் ஒனில். இப்போது ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபேன்சி ரெண்டுத்துக்குமே எது யூஸ் ஆகும், எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சிலது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டு ஸ்டார்ட் வித் பிளாக். இந்த மாதிரி பிளாக்லேயே நிறைய இருக்குது. அது சீக்வன்ஸ் சம்கி நம்ம சொல்லுவோம். அது எப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சட்டிலாக இருக்கும், ஜிகு ஜிகுன்னு தெரியாமல் அந்த மாதிரி மைல்டான அந்த சீக்வன்ஸ் சம்கி ஒர்க் வச்சு ப்ளவுஸும் இருக்குது. எம்ப்ராய்டரி, ஸ்டோன் ஒர்க், இது எல்லாமே இருக்குது. மிக்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டோன் இருக்கிறதுனால இது நான் எடுத்திருக்கேன். இது வந்து நெட்டில் ஃபுல்லாக நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டோன் ஒர்க் பண்ண ஹாஃப் ஷோல்டர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. பட் வேர் பண்ணோன்னா யூஸ்வலாக நம்ம நெக் வந்து 4 to 5 இந்த மாதிரி வைப்போம். இது வந்து ஒரு 3 இருக்கும் மெஷர்மெண்ட். ஏன்னா இது நம்மளை ரொம்ப எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ரொம்ப க்ளோஸ் நெக் மாதிரி பண்ணியிருக்காங்க. போட்டாலும் அப்படி தான் இருக்கும் நமக்கு. இது வந்து கார்செட் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து கச்சோலி கட்டும் வச்சு இருக்குது, ஸ்லீவ்லெஸ், இது எல்லாமே இருக்குது. பட் இதில் நம்ம பார்க்குறது வந்து கார்செட் லைன். ஸோ இது வந்து ஃபுல்லாக நெட்டில் இருக்குது. இது வந்து கீழே பட்டி, எம்ப்ராய்டரி பட்டி வச்சு பேக் ஓப்பன் வச்சுருக்காங்க. கிறிஸ்டல் பிளாக் கிறிஸ்டல் பீடில் நமக்கு நாட் பண்ணி கீழே அந்த லட்சக்கன் தொங்குற மாதிரி ஒரு லட்சக்கன் ஃபீல் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன் நான் பார்த்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வெல்வெட்டில் நெட்டட் டிசைனர் ப்ளவுஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து பிரின்சஸ் கட்னு சொல்லுவோம். இந்த பிரின்சஸ் கட்டில் மோஸ்ட்லி ப்ளவுஸில் வந்து பேக் ஓப்பன் நம்ம வைக்கிறதா இருந்தால் எப்போவுமே பிரின்சஸ் கட் தான் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பாயிண்டடாக இல்லாமல் அசிங்கமாக இல்லாமல் இருக்கும். ஆஸ் இன் பிரின்சஸ் கட் இல்லைன்னா கூட இதில் வந்து பேடட் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ அக்வர்டாக இருக்காது. பட் ஸ்டில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கும் போது அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ மேலே ஃபுல்லாக ஹக்கோபாவில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக கோல்டு பீட் வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்ம இது சாரீக்கு யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு கிராண்ட் ஸ்கர்ட்டோ இல்லை லெஹெங்காவோ வச்சுக்கோம், அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் இருக்கும்போது அப்பர் போர்ஷன் கொஞ்சம் குள்ளமாக இருந்து சிலர் வந்து லோயர் போர்ஷன் நல்லா டாலாக இருப்பாங்க, லெக் போர்ஷன் அந்த மாதிரி இருக்கவங்க இப்படி போட்டால் இன்னுமே கொஞ்சம் டாலாக தெரிவாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸ்லீவ் வேணும்னா நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே ஸ்லீவ் அட்டாச் இருக்கும். ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கிறத வேணும்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் ஓப்பனில் இந்த இடத்துல மட்டும் கொக்கி போடுற மாதிரி. ஸோ இதுதான் நெக் போர்ஷன், பேக் நெக் போர்ஷன். ஸோ இது ஒரு கலெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளோரல் கலெக்ஷன் சம்மருக்கு. எனி காட்டன் சாரீ நம்ம இதோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து ரா சில்க் அந்த மாதிரி நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ண முடியாது, மிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால. அண்ட் மோரோவர் வைப்ரண்ட் ஃப்ளோரல்ஸ் இருக்கிறதுனால எந்த வைப்ரண்ட் கலர் சாரியோட வேணாலும் அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுத்துருந்தா கூட பிரின்சஸ் கட் வச்சு தைச்சிருக்காங்க. ஸோ இப்போ கிடைக்கிற நம்மளுடைய இன்னர்வேருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளவுஸை. பேக்கில் வந்து சிம்பிள் பட் ப்ரிட்டி, நல்ல ப்ராட் நெக். எல்லா ப்ளவுஸ்லையுமே இந்த பீட் ஒர்க் இருக்குது, பீட் லட்சக்கன் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் வந்து அக்கேஷனல் வேர். எனி பாட்டில் க்ரீன் ஒரு எந்த விதமான க்ரீனாக இருந்தாலும், பிகாஸ் சில்க் த்ரெட் மிக்ஸ் ஒர்க்கில் வந்து ஒரு க்ரீன் ஒர்க் இருக்குது, கோல்டு இருக்குது. ஸோ வெரைட்டி ஆஃப் க்ரீன் இருக்குல்ல, அதை பொறுத்து நம்ம இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் ப்ளவுஸ். ஸ்டிச்சிங் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. இதுவும் ஃப்ரண்ட் ஓப்பன். ஸோ இதெல்லாம் கிளாசிக் ஆஸ் இன் சில்க் சாரீ. நம்ம அம்மா, எல்டர்லி யார் வேணாலும் பெரியவங்க வந்து மாற்றிக்கலாம். ஸ்டிச் பண்ணது தான் இல்லாமல் இதையும் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி மாற்றி கட்டி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் பிளெயின் இந்த மாதிரி பெய்ஜ் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் சாரீ இருந்தாலும், இந்த மாதிரி கேரளா சாரீ அந்த மாதிரி இருந்தால் இதோட மேட்ச் பண்ணலாம். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வித் லைனிங்கோட, லைனிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ யூஷுவல் கூரை புடவை, அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னாலே மரூன் சாரீ தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம லாஸ்ட் மினிட் ப்ளவுஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கணுன்னா அஃப்கோர்ஸ் பிளெயின் கோல்டு போகலாம். அப்படி இல்லாமல் மரூனில் கோல்டு காம்பினேஷன்ஸ் போகணுன்னா இந்த மாதிரி போகலாம். பிரின்சஸ் கட்டில் ஃப்ரண்ட் ஓப்பனில் கோல்டு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
மைன்யூட்டா ஒரு மரூன் ஸ்டோன் ஒர்க் அது இன்பில்ட் அதுலயே அப்படியே பண்ணிருக்காங்க ஃபுல்லா. ஸோ இது நார்மல் கம் அக்கேஷனல் பிளவுஸ். ஆனா எல்லாத்துலயுமே நெக் பாத்தீங்கன்னா எல்லாமே பேட்டர்ன் நெக் தான். unless and until அந்த மெட்டீரியலோ இல்ல அதனுடைய ஃபீலோ டிமாண்ட்ஸ் ஆன் சிம்பிள் நெக் அப்படின்னு இல்லாம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிரைட் ரெட்ல ஃபுல் கோல்டு. இது வந்து செல்ஃப் டிசைன். இது எம்ப்ராய்டரியும் கிடையாது, மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு வெல்வெட் ஃபினிஷ் இருக்கு. அசன் அந்த த்ரெட்டுக்கு நடுவுல இந்த கோல்டு செல்ஃப் டிசைன் எம்போஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளவுஸ். இது போட்டா அவ்வளோ ரிச்சா இருக்கும். மேபி இதனுடைய பிளெயின் சாரி கூட நம்ம கட்டிக்கலாம். அந்த மாதிரி பிளெயின் சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளவுஸ். இது வந்து பேக் நெக். ஸோ இது வந்து யூஷுவல் ப்ராக்கெட் டிசைன்ஸ் மாதிரி இருந்தாலும் இங்க் ப்ளூ பிளவுஸ் வந்து எப்பவுமே ரொம்ப பிரிட்டி தான் பார்க்கறதுக்கு. பட் இது ரொம்ப மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண முடியாது எக்ஸப்ட் ஃபார் கேரளா சாரீஸ் தவிர. இது வந்து ஃபுல்லா நெட்ல ஸ்லீவ் பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் ஃபுல்லா நல்ல ப்ராட் க்ளோஸ்டா இருந்தாலும் ஃபுல்லா நெட்ல இருக்கிறதுனால யூ மஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் இன்னர்வேர். ஸோ இங்கே ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு செலிப்ரேஷன் ஃபினிஷ்காக. ஸோ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து யூஷுவல் கோல்டுலேயே எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு, எந்த மாதிரிலாம் டிசைன் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து நெட்டட்லேயே எம்ப்ராய்டரி. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஃபுல்லாக டபுள் நெட்டட் கொடுத்து உள்ள வந்து நமக்கு லைனிங் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் வித் கேர் அப்படின்ற மாதிரி தான் இந்த பிளவுஸ். பட் போட்டால் இன்னுமே கிராண்டாக இருக்கும். இது வந்து பின்னாடி நெக், பேக் ஓப்பன். சின்ஸ் கோல்டுங்கிறதுனால அந்த நாட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பீட்லாம் வச்சு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் கோல்டே ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஆல்ரெடின்னு. இப்போ வந்து மிரர் ஒர்க் தான் வந்து இந்தியன் ஒர்க்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பட் ஃபாயில் ஒர்க் இப்போ வந்து மோஸ்ட்லி மிரரை விட ஃபாயில் ஒர்க் நிறைய வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் மிரர், ஃபாயில் ஒர்க்கில் வந்து பண்ணியிருக்காங்க மிரர் எஃபெக்டில். இதுவும் ஆனால் ரிஃப்ளெக்ட் பண்ணும், நமக்கு இமேஜோ எது இருந்தாலும் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் ஸ்டில் ஃபாயில் ஒர்க் பேஸில் கோல்டு எம்ப்ராய்டரி ஹாஃப் ஷோல்டர் நெட்டடில் வந்து நமக்கு ஒரு பிளவுஸ் செம்ம சூப்பராக இருக்குது. இதை வந்து போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ஃபாயில் ஒர்க் இருக்க கோல்டு பேஸ் பிளவுஸ். ஸோ இது வந்து சில்க் சாரிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோல்டு கலெக்ஷன்ஸ் ஆர் சில்க்கு ஏற்ற மாதிரி கிராண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எவ்ரிடே ஆர் டே டு டே வேர் இதுக்கேற்ற மாதிரியும் இங்கே பிளவுஸ் இருக்கு. அதெல்லாம் என்ன இருக்குன்னு நாளைக்கு காமிக்கிறேன்.